வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி இந்த தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த தேங்காய் வச்சு தான் நம்ம தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சியில் தேங்காவெல்லாம் போட்டுட்டு முதல் பால் ரெண்டாவது பால் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சின்னு வந்துட்டேன். இது முதல் பால், இது ரெண்டாவது மூணாவது பால். இப்போ நம்ம என்ன போடணும்னு பார்க்கலாம். நான் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு பூண்டு 6-7 எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமா மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த 3 தக்காளியும் அதே மிக்சியில் போட்டு தக்காளி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதே மாதிரி புளியும் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இந்த தக்காளி, இந்த ரெண்டாவது பால் தேங்காய் பால் எல்லாத்தையும் இந்த தேங்காய் பால், புளி, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே தூவிடலாம். பாருங்கள், கடாயில் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் நெய் ஊற்றிருக்கேன். இப்போது கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். நல்லா நெய் காஞ்ச பின்ன கடுகு போட்டுக்கிறேன். இப்போ நெய் காஞ்சிட்டு இந்த கடுகு அதில் போட்டுடலாம். கடுகு வெடிச்சிட்டு இப்போ நான் மிக்சியில் மிளகாலாம் அரைச்சேன் இல்லையா, அதை போட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா திரட்டி கொடுத்துடலாம். அந்த பூண்டு வாசனை எல்லாம் போகணும், திரட்டி கொடுத்துடலாம். இப்போ நம்ம தக்காளி தேங்காய் பாலெல்லாம் வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். நல்லா கலரி கொடுக்கலாம். கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். பொங்கி கொதிச்சு வருது, கொஞ்சம் கலரி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதல் தேங்காய் பாலையும் விட்டுடலாம். ஆயிடுச்சு நம்ம தேங்காய் பால் ரசம். சூப்பராக ஆயிடுச்சு. சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.